இந்த உமா மகேஸ்வரி விரதம் இருக்கிறதுலையே ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விரதம். அந்த பேர்லேயே இருக்க பாருங்க, உமா மகேஸ்வரி விரதம். உமா மகேஸ்வரி விரதம்ன்றது சிவபெருமானும் சக்தியும் விரதம் இருந்து அவங்க வரம் பெற்ற விரதமாக சொல்லப்படுது. இந்த விரதத்தை நம்ம சாதாரண மக்கள் எப்படி கடவுள்கிட்ட நம்ம அணுகி அந்த விரதத்தோட பலன் பெறுறதுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த உமா மகேஸ்வரி விரதம்ன்றது முந்தியெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா 16 வருடம் தொடர்ந்த போல பண்ணி அதற்கு சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதை பின்பற்றி அந்த விரதத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் அந்த சிலையை கொண்டு போய் கோவிலில் கொடுக்கணும்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளால் 16 வருடம் அந்த விரதத்தை மேற்கொள்கிறதுல ஒரு பெரிய சிக்கலும் இருக்கும். அதெல்லாம் விட ஒரு சிலையை பாதுகாக்கிறது அதை விட ஒரு பெரிய சிக்கலாகவும் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிவபெருமானும் நம்மளுடைய சக்தியும் இணைந்து, பார்வதி தேவியும் இணைந்தா போல இருக்கக்கூடிய சிலை. இந்த சிலையை வச்சு தான் அந்த உமா மகேஸ்வரி விரதத்தை மேற்கொள்வாங்க முந்தைய காலத்தில். பட் இப்போ யாராலும் நம்மளால் அது முடியாது. நீங்கள் முடிஞ்சவங்க நம்ம ஃபோட்டோ மாதிரி, அதாவது குடும்ப சந்திதராக இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஃபோட்டோவை, சிவபெருமானும் பார்வதி தேவியும் இணைந்தா போல இருக்கக்கூடிய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. இந்த விரதம் உங்களால் 16 வருடம் தொடர்ந்தா போல கடைப்பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வருடம் நீங்கள் கடைப்பிடிக்கலாம்.